ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் ஈஸ்வரியும் சாவித்திரியும் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும்னு என்ன பண்ணாலுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 4 பேர் சேர்ந்து என்கிட்ட சவால் விடுறீங்க, நான் உங்ககிட்ட சவால் விடுறேன், இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த பிளேஸ்லேருந்து போல்டாக போகிறாங்க. சேதுவையும் கருப்பையும் காட்டுறாங்க. சேது எனக்கு வீட்டை விட்டு ஓடி போயிடலாமான்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உன் அத்தையை பற்றி தெரிஞ்சுதான் பேசுறியா, உன்னையும் அசிங்கப்படுத்துவா உங்கள் அப்பாவையும் அசிங்கப்படுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேசாமல் நான் செத்துருவா மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஆறுதல் படுத்துறாரு. அந்த பிளேஸ்க்கு தமிழ்ச்செல்வி வராங்க. நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கருப்பு அந்த பிளேஸ்ல இருந்து போறாரு. தமிழ் சொல்றாங்க, நீங்க அந்த தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு திரும்ப திரும்ப நான் சொல்றதுக்காக வரல. தாலி உங்க கையில வர வரைக்கும் என்ன நடந்தது நீங்க யோசிச்சு பார்த்துட்டு இருங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு துப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ் சேதுவை கிட்ட கூப்பிடுறாங்க. அவங்கள கிஸ் பண்றாங்க. அதை தாமரையும் சாவித்திரியும் பாத்துடுறாங்க. தமிழ் ரூம்ல இருந்து வெளில வரும்போது சாவித்திரியும் தாமரையும் கேட்கறாங்க, ரூம்ல என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, நான் பண்ணது எல்லாமே பார்த்துட்டு தான் நீங்கள் கேட்குறீங்களா, என் புருஷனை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவருக்கு முத்தம் கொடுப்பேன், அதுக்கு மேலேயும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாமரைக்கும் சாவித்திரிக்கும் காண்டாயிடுது. சேது நாளைக்கு என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் தாலி கட்டல, பொண்டாட்டி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கே சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஆறுமுகம் அவங்க அக்கா ஆறுமுகத்தை தண்ணி ஊற்றி எழுப்புறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கியிருக்க, இப்படியா குடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆறுமுகம் அந்த 5 லட்சத்தை எடுத்து அவங்க அக்கா கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க பாப்பாவுக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க. ஆறுமுகம் அவங்க அக்கா பொண்ணு அம்மா மயக்கம் போட்டு விழுந்ததையும் டாக்டர் சீக்கிரமா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னதையும் சொல்றாங்க. ஆறுமுகம் ஏன்க்கா என்கிட்ட சொல்லல, உனக்கு உதவி பண்ணவங்களை நாளைக்கு யாருன்னு விசாரிச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வருவோம், ஹாஸ்பிட்டல்ல போய் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தாமரை தமிழ்ச்செல்வி சேதுக்கு முத்தம் கொடுத்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சாவித்திரி நாளையில இருந்து உன் ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை ஆறுதல் படுத்துறாங்க. தேங்க்யூ.